ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மதுரை ஸ்பெஷல் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? மதுரையில் வந்து மல்லிகைப்பூ அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், மதுரை மல்லின்னு சொல்லுவாங்கள்ல. இங்கே பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட்லலாம் அவ்வளோ அழகாக மல்லிகைப்பூவை தொடுத்து அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தாங்க. சூப்பராக இருக்கும். மல்லிகைப்பூ மதுரைக்கு போகிறவங்க மல்லிகைப்பூ வாங்கி தலையில் வச்சுட்டு வாங்க, சரியா? ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க அழகு தான். ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஒவ்வொரு பிளேசஸ்லேயும் அழகாக அவங்க வந்து மல்லிகைப்பூ வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் மதுரைக்கு போனால் வாங்குங்க. இப்போ பாருங்கள், அவங்க வந்து என்ன அழகாக அதை எடுத்து அதை கட் பண்ணி ஒருத்தங்க பூ வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க, அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்குறாங்க. பார்த்திங்களா? அப்போது மதுரையில் வந்து மல்லிகைப்பூ. அப்புறமா செகண்ட் மதுரையில் வந்து ஸ்பெஷல் மீனாட்சி அம்மன் டெம்பிள் வந்து மதுரையில் ஸ்பெஷல். மதுரைக்கு போனால் நிச்சயமாக மீனாட்சி அம்மன் டெம்பிளில் போய் அவங்க அந்த காடை ஒர்ஷிப் பண்ணிவிட்டு எல்லோரும் வருவாங்க. ஸோ அது வந்து பிரசித்தி பெற்ற ஒரு டெம்பிள். தேர்டு வந்து ஜிகர்தண்டா. மதுரைனாலே ஜிகர்தண்டா, அது இல்லாமல் மதுரை கிடையாது. ஓகே, அது ஃபேமஸ். ஸோ மதுரையில் ஜிகர்தண்டா. ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் யாருக்கு உண்டு? இதெல்லாம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. ஓகேயா? இதுதான் ஜிகர்தண்டா. சூப்பராக இருக்கும் ஜிகர்தண்டா டேஸ்ட் பண்ணுங்கள். மதுரைக்கு போனால் மல்லிகை பூ வாங்கி வைங்க. மீனாட்சி அம்மன் டெம்பிள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.